அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை 3/3/2026 அன்று நிகழவிருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு சந்திர கிரகணம். அன்றைய தினம் பௌர்ணமி. பொதுவாகவே இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது இந்த பௌர்ணமியோடு தான் சேர்ந்து வரும். சந்திர கிரகணத்திலேயே முழு சந்திர கிரகணம், பகுதி சந்திர கிரகணம் அப்படின்னு இருக்குது. ஃபுல் லூனார் எக்லிப்ஸ், பார்ஷியல் லூனார் எக்லிப்ஸ் அப்படின்னு அழைப்பாங்க. இப்பொழுது இந்தியாவில் நிகழக்கூடியது முழு சந்திர கிரகணம். போன மாதம் சூரிய கிரகணம் வந்தது. அது இந்தியாவில் தெரியல. அதனால் அதற்கான பெரிய முன்னேற்பாடுகளை நம்ம எதுவும் செய்யலை. ஆனால் இப்போது செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது இந்தியாவில் தெரியும். அதனால் நம்ம சந்திர கிரகணத்துக்கு என்னெல்லாம் முன்னேற்பாடுகள் செய்து வைப்போமோ, என்ன முன்னேற்பாடுகள் அப்படின்னா, அந்த கிரகணம் தொடங்குவதற்கு முன்பே, அதாவது ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்பே நம்ம சாப்பிட்டு முடிச்சிடணும். கிரகண நேரத்தில் நம்ம வயிறு காலியாக இருக்கணும் அப்படின்னும் சொல்லப்படுது. கர்ப்பிணி பெண்கள் கூடுதலாக இன்னும் சில கவனமான விஷயங்களை செய்யாமல் இருப்பது நல்லது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூர்மையான பொருட்களை அந்த நேரத்தில் அவங்க தொடக்கூடாது. ஜஸ்ட் அவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து இறை நாமங்களை உச்சரிக்கலாம். இப்போ கத்தி எடுத்து காய்கறி வெட்டுறது, ஊசி எடுத்து துணி தைக்கிறது, நகம் வெட்டுறது, இப்படிப்பட்ட வேலைகளை அவங்க அந்த நேரத்தில் செய்யக்கூடாது. சரிங்களா? அதே போல் கடவுள் நாமங்களை மட்டும் அந்த நேரத்தில் உச்சரிக்கலாம், அல்லது பாடல்களை பாடலாம். போன பதிவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா, அதிர்ஷ்டம் பெறக்கூடிய 5 ராசிகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதிலே நான் சொல்லியிருந்தேன், சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இந்த கிரகணம் சில ராசிகளுக்கு ஆபத்தையும் விளைவிக்க போகிறது. இந்த ஆபத்து அப்படின்னா நீங்கள் ரொம்ப பயந்துக்க வேணாம். இது உங்களை பயமுறுத்துவதற்கான ஒரு பதிவு கிடையாது. எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இந்த ஒரு தாக்கம் அப்படிங்கிறது தற்காலிகமானது. மிஞ்சி போனால் 3 மாதத்துலேருந்து 4 மாதம் வரைக்கும் இந்த தாக்கம் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணத்துக்கு முன்னாடியே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், அரிசி, பால், தயிர், ஊறுகாய், இவற்றின் மேல் நம்ம தர்பை புல் அப்படிங்கிறத போட்டு வைக்கணும். ஏன்னா கிரகணத்தப்ப ஏற்படக்கூடிய அந்த கெட்ட கதிர்வீச்சுகள் இந்த உணவு பண்டங்களை பாழாக்கி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தர்பையை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம இந்த உணவுப் பொருட்கள் மேலெலாம் போட்டு வைப்போம். அதாவது கிரகணம் முடிந்ததுக்கப்புறம் நீங்கள் புதுசாக சமைச்சி தான் சாப்பிடணும். அதுதான் நல்லது. கிரகணத்துக்கு முன்பு நான் காலையிலே இதை சமைச்சு வச்சுட்டேன், கிரகணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதையே நாங்கள் சூடு பண்ணி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நல்லது கிடையாது. ஸோ நீங்கள் அப்படி செய்யாதீங்க. இந்த கிரகணம் உலக அளவில் பார்த்திங்கன்னா பல பெரிய குழப்பங்களை ஏற்படுத்த போகிறது அப்படின்னும் கணிக்கப்பட்டிருக்குது. நம்ம இந்தியாவில் இது எவ்வளோ நேரம் தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சரியாக 6:10 6:47 மணி வரை. அப்பொழுது நீங்கள் மிக அற்புதமான அந்த இரத்த நிலவை வானத்தில் பார்த்து ரசிக்கலாம். நம்ம சூரிய கிரகணத்துக்கு சில உபகரணங்கள்லாம் வேணும். நம்மளுடைய வெறும் கண்களால் அதை பார்க்க முடியாது. ஆனால் சந்திர கிரகணத்துக்கு அப்படி கிடையாது. நீங்கள் வெறும் கண்களாலேயே பார்க்கலாம். இந்த நேரத்தில், அதாவது நிலவு வானத்தில் தோன்றும் போதே கிரகணம் பிடிச்சிருக்குது, அதனால் நிலவு தெரியாதுன்னு நம்மெல்லாம் யோசிப்போம். ஆனால் அதுதான் கிடையாது. நல்ல ஒரு இரத்த சிவப்பு நிறத்தில் வானத்தில் தகன்னு ஒரு செப்புத்தட்டு ஜொலிச்சா எப்படி இருக்கும், அதை மாதிரி தான் நம்ம அன்றைய தினம் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த பிளட் மூன் அப்படின்னு அழைப்பாங்க. மற்றொரு பெயர் வார்ம் மூன், அதாவது புழு நிலவு அப்படின்னும் அழைக்கிறாங்க. ஏன் அந்த பெயர் புழு நிலவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் அந்த பனிக்காலம், உறைப்பனிக்காலம்லாம் போயிட்டு பூமியோட வெப்பம் அதிகமாகும். அதனால் பூமி உள்ளார இருந்து அந்த அடி மண்டலத்திலிருந்து பூச்சிகள், மண்புழுக்கள் இவையெல்லாம் மேல் தட்டுக்கு வருமா. அந்த மண்புழுக்கள் இருந்தாலே அது ஒரு நல்ல செழிப்புக்கான, மண்ணுடைய செழிப்புக்கான அறிகுறி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை வார்ம் மூன் அப்படின்னும் அழைக்கிறாங்க. எர்த் வார்மை தான் அதில் வர வார்மை தான் வார்ம் மூன் அப்படின்னு அழைக்கிறாங்க. சரி, இந்த
சந்திர கிரகணத்தால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய 4 ராசிகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். முதல் ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம். இந்த கிரகணத்தால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடல்நிலை மற்றும் மனநிலை அப்படிங்கிறது பாதிக்கப்படலாம். மனநிலை அப்படின்னா கொஞ்சம் டிப்ரெஷன், கவலை, அதை மாதிரியான பாதிப்புகள் வரும். அதே போல் வாகனங்கள் ஓட்டுவதில் கவனம் தேவை. இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. அதே போல் கடனும் கொடுக்கவும் வேண்டாம், வாங்கவும் வேண்டாம். பேச்சில் நிதானம் அப்படிங்கிறது வேணுங்க. இவங்க கிரகண காலத்தில் மகாமிருத்யுஞ்ச மந்திரம் இதனை உச்சரிப்பது அப்படிங்கிறது நல்லது. அதே போலவே கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கலாம். சிவனுக்கு வேண்டிய அபிஷேக பொருட்களை, அவங்களால முடிஞ்ச அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது ரிஷப ராசிக்காரர்களுக்கான விஷயங்கள். அடுத்த ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது ராசி மகரம். இந்த மகரத்துக்கு அதிபதி எந்த கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி. ஸோ இவர்களுடைய வாழ்க்கையில் திடீர் இருள் வந்த மாதிரி இருக்குங்க. சனி மற்றும் சந்திரன் சேர்க்கையால் இவர்களுக்கு மனசோர்வு, மன அழுத்தம், அதாவது சிவியர் டிப்ரெஷன் அப்படிங்கிறதுக்கு இவர்கள் ஆளாவார்கள். அதனால் இவங்க சனி தோஷ நிவர்த்தி பூஜைகள் செய்வது அப்படிங்கிறது நல்லது. இவங்களுடைய நண்பர்களுடைய கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வரும். சூசைடல் தாட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹனுமன் சாலிசா அதை இவங்க படிக்கிறது. அந்த கிரகண நேரத்தில் ஹனுமன் சாலிசா படிக்கிறது நல்லது. அதே போலவே அவர்களுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்தணும். நல்ல உணவு பழக்கம், அதுக்கப்புறம் நல்ல ஓய்வு, இது 2ம் இவர்களுக்கு தேவை. இது கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க கருப்பு எள் தானம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 3வது மிக முக்கியமான ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. கன்னி ராசியோட அதிபதி புதன். மன ரீதியாக பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த கிரகணம் அவர்களுக்கு. அதனால் முடிவெடுக்கும் திறனில் அவர்களுக்கு தடுமாற்றம் இருக்கும். மந்தமாக இருப்பாங்க. முன்னாடிலாம் ரொம்ப ஆக்டிவாக இருந்தவங்க இப்போ அனைத்து வகையிலும் மந்தமாக இருப்பதை நம்ம பார்க்கலாம். அதே போல் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்களுடைய ரகசியங்களை நண்பர்கள்கிட்டேயோ நெருக்கமானவர்கள்கிட்டேயோ அவங்க பகிர்ந்துக்க வேண்டாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவர்கள் நம்பிக்கை துரோகத்துக்கு ஆளாக்கப்படுவார்கள். அதனால் ரகசியங்களை யாரிடமும் பகிராதீர்கள். இதெல்லாம் சொல்கிறோமே, இதெல்லாம் பர்மனண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. இந்த கிரகண பாதிப்புகள்லாம் தற்காலிக கிரகதோஷத்தை தான் ஏற்படுத்தும். அதே போல் ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்தாதீர்கள். இவங்கெல்லாம் யோகா போன்ற விஷயங்களில் தங்களை ஈடுபடுத்தி கொள்வது அப்படிங்கிறது நல்லது. கிரகண நேரத்தில் விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கலாம். அதே போல் கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பச்சை பயிறு ஏழைகளுக்கு தானமாக கொடுப்பது அப்படிங்கிறது நல்லது. 4வது கடைசி ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம். இதற்கு அதிபதி சூரியன். இது ரொம்ப சாதகமற்றதாக நிலையில் இருப்பாங்க இந்த ராசிக்காரர்கள்லாம். அவங்களுடைய மரியாதை குறையும், பதவி அதிகாரம் இவை பறிபோகும். சிறிய வாக்குவாதம்னு சொல்லிட்டு சாதாரணமாக ஆரம்பிப்பாங்க. ஆனால் அது ஒரு பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் முடியும். ஸோ பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. நம்ம இது அவசியம் பேசணுமா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 10 முறை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வார்த்தைகளை வெளியில் விடுவது அப்படிங்கிறது நல்லது. அதே போல் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். பயணங்களின் போது கவனம் தேவை. அதே போல் பணம் அப்படிங்கிறதுல நெருக்கடி உண்டாகும். அதனால் செலவு செய்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவங்க அந்த நேரத்தில் கிரகண காலத்தில் ஆதித்ய ஹிருதயம் அப்படிங்கிறத படிக்கலாம். அதே போல் கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் கோசேவை அப்படிங்கிறத செய்யலாம். பசுக்களுக்கு வெல்லம், புல் இவற்றை அவர்கள் உணவாக கொடுக்கலாம். இது எல்லாமே நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ பயணம் செய்வதில் கவனம் வேணும் அப்படின்னு சொன்னோம். அதே போல் உடல் நலத்தில் கவனம் வேணும்னு சொன்னோம். ஸோ இந்த ராசிக்காரர்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா நம்ம ரொம்ப பெரிய அளவிலலாம் பாதிக்கப்பட மாட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.